ஓம் சாந்தி. முரளி டேட் 5/3/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, தந்தைக்கு ஞானமுள்ள குழந்தைகளை பிரியமானவர்கள். அதனால் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஞானக்கடல் ஆகுங்கள். இன்றைய கேள்வி, கல்யாணக்காரி யுகத்தில் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எதை நினைவூட்டுகிறார்? பதில், குழந்தைகளே, நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. நீங்கள் 5000 வருடங்களில் 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது இது உங்கள் கடைசி பிறவி, வானப்பிரஸ்த நிலை. அதனால் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல தயாராகுங்கள். பிறகு சுகதாமத்திற்கு வருவீர்கள். இல்லற விவகாரத்தில் நன்றாக இருங்கள். ஆனால் இந்த கடைசி பிறவியில் பவித்திரமாகி தூய்மையாக மாறி தந்தையை நினைவு செய்யுங்கள். இன்றைய பாடல், கூட்டத்தில் எழுந்த ஜோதி. ஓம் சாந்தி. பகவான் ஒருவரே, காட் இஸ் ஒன் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுட்டீங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே, அவரை பரம்பிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள். உலகை படைப்பவர் ஒருவரே, அநேகராக இருக்க முடியாது. இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் மனிதர்கள் தம்மை பகவான் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சேவைக்கு நிமித்தமாகி இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே ஈஸ்வருடைய சேவைக்கு பொறுப்பா இருக்கிறோம். ஈசன் புது உலகை ஸ்தாபனை செய்கிறார். அதை சத்தியுகம் என்று சொல்கிறார்கள். அதற்கு நீங்கள் தகுதியாகி கொண்டிருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் பத்தீத்தர் யாரும் இருப்பதில்லை. இப்பொழுது நீங்கள் தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள். நானே பத்தீத்த பாவனர் என்று சுபாபாவே சொல்கிறார். உங்கள் நிராகார தந்தை என்னை நினைவு செய்தால் நீங்கள் பத்தீத்த தமோ பிரதானத்திலிருந்து தூய்மையான சத்தோ பிரதானமாக மாறுவீர்கள் என்று குழந்தைகள் உங்களுக்கு உயர்ந்த வழி சொல்கிறேன். நினைவு வடிவ யோக அக்னியால் உங்கள் பாவங்கள் நாசமாகும். யோக அக்னி, யோகா அக்னினா என்னது? அவரை நினைக்கிறது தான் யோக அக்னி. அதன் மூலமாக தான் நம்மளுடைய பாவம் அழியும். ஈசன் சர்வ வியாபி என சாது போன்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் பகவான் ஒருவரே என்று சொல்கிறார்கள். பிறகு இங்கே பலர் தம்மை பகவான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்பொழுது ஜகத்தின் குருவாக ஒரு தந்தையே இருக்கிறார். உலக குரு, ஜகத்குரு அப்படின்னா ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். முழு ஜகத்தையும் தூய்மையாக மாற்றும் ஒரு பரமாத்மா முழு உலகத்தையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். அவரே துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர். மனிதர்களை இப்படி சொல்ல முடியாது. இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது அழுக்கான உலகம். அனைவரும் அழுக்காக இருக்கிறார்கள். தூய்மையான உலகில் மகாராஜா மகாராணி எப்படி இருப்பார்களோ அப்படி பிரஜைகளும் அங்கே அப்படி இருப்பார்கள். சத்தியுகத்துல எப்படி ராஜா ராணியோ பிரஜையும் அப்படிதான் இருப்பாங்க. சத்தியுகத்தில் பூஜைக்குரிய மகாராஜா மகாராணி இருப்பார்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் அதே பூஜைக்குரிய மகாராஜா மகாராணி பூஜாரியாக ஆகிறார்கள். சத்தியுகத்தில் யாரு மகாராஜா மகாராணியாக இருப்பார்களோ அவர்களுக்கு 2 கலைகள் குறையும் பொழுது ராஜா ராணி என்று சொல்வார்கள். இவை அனைத்தும் விளக்கமான விஷயங்கள். இல்லை என்றால் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி. நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருங்கள். ஆனால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது இருப்பது வானப்பிரஸ்த நிலை. வானப்பிரஸ்தம் அல்லது சாந்தி தாமம் இரண்டும் ஒரே விஷயம்தான். இங்கே ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்தில் இருக்கின்றன. இதை பிரம்மாண்டம் என்று சொல்கிறார்கள். உண்மையில் ஆத்மாக்கள் ஒன்றும் முட்டை வடிவில் இல்லை. ஆத்மாவோ நட்சத்திரமாக இருக்கிறது. ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் எல்லோரும் இந்த நாடகத்தின் நடிகர்கள் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். நாடகத்தில் நடிகர்கள் எப்படி ஆடை மாற்றுகிறார்களோ, விதவிதமான பாகத்தை நடிக்கிறார்களோ, அது போல இதுவும் எல்லையற்ற நாடகம். நம்மளும் என்ன பண்றோம்? ஒவ்வொரு உடல் அப்படிங்கிற வேஷத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆத்மாக்கள் இந்த உலகில் 5 தத்துவங்களால் செய்யப்பட்ட சரீரத்தில் பிரவேசமாகிறது. ஆரம்பத்திலிருந்து பாகத்தை நடிக்கின்றன. பரமாத்மா மற்றும் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அனைவரும் நடிகர்களே.
எல்லாருமே இந்த உலகத்துல நடிகர்கள் தான். ஈவன் பரமாத்மா சிவத்தந்தையும் நடிகர்கள் தான், அவரும் நடிக்கிறாரு. நம்ம எல்லாரையும் தூய்மையா மாத்தக்கூடிய ஒரு பாற்று அவருக்கு இருக்கு. நாடகத்தில் பாகத்தை நடிக்க விதவிதமான ஆடைகள் கிடைக்கின்றன. ஆத்மாக்கள் அனைத்தும் வீட்டில் சரீரம் இல்லாமல் இருக்கின்றன. நம்ம எல்லா ஆத்மாக்களும் நம்முடைய வீட்டுல இருக்கும்போது இந்த உடல் அப்படிங்கிற இந்த ஆடை இல்லாம இருந்தோம். பிறகு எப்போது 5 தத்துவங்களின் சரீரம் தயாராகுமோ அப்போது அதில் பிரவேசம் செய்கின்றன. 84 சரீரம் கிடைப்பதால் அத்தனை பெயரும் மாறுகிறது. ஒவ்வொரு பிறவியிலையும் உடலுக்கு பேர் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆத்மாவின் பெயர் ஒன்றுதான். இப்பொழுது ஷூபாபா பத்தித்த பாவனர், தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கக்கூடியவர். அவருக்கு சொந்த உடல் இல்லை, சரீரத்தை ஆதாரமாக பெற வேண்டி இருக்கிறது. எனது பெயர் சிவன் மட்டுமே என்று சொல்கிறார். நான் பழைய சரீரத்தில் வருகிறேன். இவருக்கு சொந்த சரீர பெயர் இருக்கிறது. யாருக்கு? பிரம்மாவுக்கு அவர் இந்த உடலுக்கான ஒரு பெயர் இருக்கு. இவருக்கு வியக்த பெயர் இருக்கிறது பிரம்மாவுக்கு. பிறகு அவ்யக்த பெயர் வைக்கப்பட்டது. ஒரு தர்மத்தை சார்ந்தவர் மற்ற தர்மத்திற்கு போகும் பொழுது பெயர் மாற்றப்படுகிறது. நீங்களும் சூத்திர தர்மத்திலிருந்து பிராமண தர்மத்திற்கு மாறி வருவதால் பெயர் மாற்றப்படுகிறது. பிரம்மா குமார், குமாரி அப்படின்னா பெயர் மாற்றப்படுது. பிரம்மா மூலமாக ஷூபாபா என எழுதுகிறீர்கள். ஷூபாபா பிரம்மா பரம்பிதா பரமாத்மா, அவர் பெயர் மாறுவதில்லை. ஷூபாபாவுடைய பெயர் எப்பயுமே மாறுறது கிடையாது. ஷூபாபா பிரம்மா மூலமாக ஆதி சனாதனா தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறார். அது காணாமல் போய்விட்டது. யார் தூய்மையாக பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே அழுக்கான பூஜாரிகள் ஆகிறார்கள். 84 பிறவிகளை முடித்திருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் தேவி தேவர் தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக மீண்டும் ஸ்தாபனை செய்ய வைக்கிறார். அதனால் பிராமணர்கள் அவசியம் தேவை. பிரம்மா மற்றும் பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள்? சிவபாபா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறார். நீங்கள் என்னுடையவர் என்று சொல்கிறார். சிவபாபாவின் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள். பிறகு பிரம்மா மூலமாக பேர குழந்தைகள் ஆகிறீர்கள். அனைத்து பிரஜைகளுக்கும் பிதாவாக ஒருவரே இருக்கிறார். இவ்வளவு குழந்தைகள் எல்லோரும் குமார குமாரிகள். உங்களை சிவபாபா பிரம்மா மூலமாக தத்தெடுத்திருக்கிறார். இது மனிதர்களுக்கு தெரியாது. தந்தை ஆதி சனாதனா தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதற்காக புதியவர்கள் கொண்டே இருப்பார்கள் என்பது கிடையாது. ஒவ்வொரு கல்பத்திலையும் புதுசு புதுசா ஆத்மாக்கள் தேவதைகளா மாறுவாங்கலாம் கிடையாது. பிரளயம் ஏற்பட்டது. பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் கடலில் இலையில் வந்ததாக காட்டுகிறார்கள். இப்போது இவையெல்லாம் கட்டுக்கதைகள். இந்த உலகின் வரலாறு புவியில் ரிப்பீட் ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஆத்மா அமர், ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதில் உள்ள பாகமும் அழியாமல் அப்படியே இருக்கிறது. பாகம் ஒருபோதும் தேய்வதும் இல்லை. சத்தியுகத்தில் அதே லட்சுமி நாராயணரின் சூரியவம்ச ராஜதானி நடந்து வருகிறது. அது ஒருபோதும் மாறுவதில்லை. உலகம் புதியதிலிருந்து பழையதாகவும் பிறகு பழையதிலிருந்து புதியதாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் அழியாத பாகம் கிடைத்திருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் என்னென்ன பாவனைகளோடு பக்தி செய்வார்களோ அதற்கு தக்க காட்சிகளை காட்டுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஒருவருக்கு அனுமாரின் காட்சி காட்டுகிறேன், ஒருவருக்கு கணேசரின் காட்சி காட்டுகிறேன். அவர்களின் அந்த சுப பாவனையை பூர்த்தி செய்கிறேன். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பகவான் அனைத்திலும் இருக்கிறார் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதனால் சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். பக்த மாலையும் இருக்கிறது. ஆண்களில் நாரதர் உயர்ந்தவர் என்றும் பெண்களில் மீரா உயர்ந்தவர் என்றும் பாடப்படுகிறது. பக்த மாலை வேறு, ருத்ர மாலை வேறு, ஞான மாலை வேறு. இத்தனை மாலைகள் இருக்கிறது. பக்த மாலை ஒரு பொழுதும் பூஜிக்கப்படுவதில்லை. ருண்ட மாலை அதாவது வைஜெயந்தி மாலை பூஜிக்கப்படுகிறது. தேவதா மாலை மேலே இருப்பது மலர், பிறகு ஜோடி, பிறகு ராஜ சிம்மாசனத்தில் அமரும் குழந்தைகள். வைஜெயந்தி மாலையே விஷ்ணு மாலை. பக்த மாலைக்கு புகழ் மட்டும்தான் இருக்கிறது. பூஜை அந்த மாலைக்கு கிடையாது. இந்த ருத்ர மாலையை அனைவரும் உருட்டுகிறார்கள். நீங்கள் பக்தர்கள் இல்லை, இப்பொழுது நீங்கள் ஞானிகள். எனக்கு ஞானமுள்ள ஆத்மாக்கள் பிரியமானவர்கள் என்று சிவபாபாவே சொல்கிறார். தந்தையே ஞானக்கடல். குழந்தைகள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார்.
உங்கள் மாலையும் பூஜிக்கப்படுகிறது. 8 ரத்தினங்களுக்கும் பூஜை நடக்கிறது. ஏனென்றால் ஞானி ஆத்மாக்களாக இருப்பதால் அவர்களுக்கும் பூஜை நடக்கிறது. மோதிரம் செய்து அணிந்து கொள்கிறார்கள். அந்த 8 கல், அதாவது 9 கல் வைத்த மோதிரங்களும் கூட போட்டுக்கிறாங்க இல்லையா? ஏனென்றால் அவர்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார்கள். அந்த 8 ரத்தினங்கள் பாஸ்வேத் ஆனர் ஆவதால் அவர்களுக்கு புகழ் இருக்கிறது. 9வது மணியாக நடுவில் ஷூபாபாவை வைத்திருக்கிறார்கள். அதை நவரத்தினம் என்று சொல்கிறார்கள். இவை விரிவான விளக்கம். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக விரிவான ஒரு விளக்கம்னு சொல்றாரு. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் அழியும், பிறகு நீங்கள் செல்வீர்கள் என்று மட்டும் தந்தை சொல்கிறார். நம்ம தூய்மை ஆயிட்டோம், நம்மளுடைய விக்கிரமங்களை வென்றுட்டோம் அப்படின்னா நம்ம சத்தியுகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத பாபா சொல்றாரு. அழுக்கான ஆத்மாக்கள் தூய்மையான உலகத்திற்கு போக முடியாது. இங்கே எல்லோரும் அழுக்காக இருக்கிறார்கள். தேவர்களின் சரீரம் பவித்திரமாக விகாரமற்றதாக இருக்கும். அவர்கள் பூஜைக்குரியவர்கள். ராஜா ராணியை போலவே பிரஜைகளும் பூஜைக்குரியவர்கள். இங்கே எல்லோரும் பூஜாரிகள். அங்கே துக்கத்தின் விஷயமே இல்லை. அதை சொர்க்கம், சுகதாமம் என்று சொல்கிறார்கள். அங்கே சுகம், செல்வம், அமைதி எல்லாம் இருந்தன. இப்பொழுது எதுவுமே இல்லை. எனவே இதை நரகம் என்றும் அதை சொர்க்கம் என்றும் சொல்கிறார்கள். ஆத்மாக்கள் நாம் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். அங்கிருந்து பாகத்தை நடிக்க வருகிறோம். 84 பிறவிகளை முழுமையாக அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. இப்பொழுது இருப்பது துக்கதாமம். பிறகு நாம் சாந்தி தாமத்திற்கு போவோம். பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். தந்தை சுகதாமத்திற்கு எஜமானன் ஆக்குகிறார். மனிதனிலிருந்து தேவராக மாற முயற்சி செய்ய வைக்கிறார். இது உங்கள் சங்கம யுகம். நான் கல்பங்களின் சங்கமத்தில் வருகிறேன், ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை என்று தந்தை சொல்கிறார். நான் சங்கம யுகத்தில் ஒரு முறை மட்டும் உலகத்தை மாற்ற வருகிறேன். சத்தியுகம் இருந்தது, இப்போது கலியுகம், பிறகு சத்தியுகம் வர வேண்டும். இது நன்மை செய்யும் சங்கமயுகம். அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும். அனைவரையும் ராவணனின் சிறையில் இருந்து விடுவிக்கிறேன். என்னை துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்கிறார்கள். ஷுபாபாவுக்கு இந்த மகிமை இருக்கு இல்லையா? துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் அப்படின்னு. இங்கே எல்லோரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் சுகதாமம் போவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். சுகதாமம் போக வேண்டும் என்றால் முதலில் சாந்தி தாமத்திற்கு போக வேண்டும். நீங்கள் பாகத்தை நடித்து நடித்து 5000 வருடங்கள் முடிந்து விட்டன. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அதில் பாரதவாசிகள் நீங்கள் 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது இது உங்கள் கடைசி பிறவி. அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை. அனைவரும் போக வேண்டும். அவரை ஞானக்கடல் மற்றும் ருத்ரன் என பாடுகிறார்கள். இதுதான் சிவஞான யாகம். பதித்த பாவனர் சிவன், பரமாத்மாவும் சிவனே. ருத்ரன் என்ற பெயரை பக்தர்கள் வைத்திருக்கிறார்கள். அவரது உண்மையான பெயர் ஒரு சிவன் மட்டுமே. சிவபாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்ய வைக்கிறார். பிரம்மா ஒருவரே. இவர் அழுக்காக இருக்கிறார். பிறகு இவரே தூய்மையான பிரம்மா ஆகிறார். அப்போது பரிஷ்தா ஆகிறார். அவரை சூக்ஷ்ம வதனத்தில் காட்டுகிறார்கள். அவர் வேறு பிரம்மா இல்லை. அங்க இருக்கிறதுனால அவரு வேற பிரம்மா, இவரு வேற பிரம்மா கிடையாது. 2 பேருமே ஒண்ணுதான். இங்க தூய்மை இல்லாம இருக்கிறாங்க, அங்க முழுமை நிலைய காட்டப்படுது. பிரம்மா ஒருவரே. இவர் மனித பிரம்மா, அவர் அவிக்த பிரம்மா. அவர் சம்பூர்ண தூய்மை ஆகிவிட்டால் சூக்ஷ்மோதனத்தில் பார்ப்பீர்கள். இதே பிரம்மா சம்பூர்ண முழுமை அடைஞ்சிட்டதுனால அந்த சூக்ஷ்மோதனத்துல நீங்க பாக்குறீங்க. அங்கே எலும்பு போன்ற எதுவுமே இல்லை. சூக்ஷ்மோதனத்துல உடல் எப்படி இருக்கும்? லைட்டான ஒளியான உடல் தான். எலும்பு, ரத்தம், சதையெல்லாம் இங்கதான் இருக்கும். எந்த ஆத்மாவிற்கும் சரீரம் கிடைப்பதில்லையோ அது அலைந்து கொண்டிருக்கும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இப்ப யாராவது அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா உடல் இல்லாம அந்த ஆத்மா என்ன ஆயிட்டே இருக்கும்? அலைஞ்சிட்டே இருக்கும். அதை பூதம் என்று சொல்கிறார்கள். பேய், பூதம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? சரீரம் கிடைக்காதவரை அது அலைந்து கொண்டே இருக்கும். உடல் கிடைக்காத வரைக்கும் அந்த ஆத்மா என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? அலைஞ்சிட்டே இருப்பாங்க. பூதங்களில் சில நல்லதாக இருக்கும், சிலது கெட்டதாகவும் இருக்கும். அந்த மாதிரி உடலை விட்டுட்டு போறாங்க இல்லையா? அதுல சில பேர் நல்ல ஆத்மாவும் உடலை விடுவாங்க, கெட்ட ஆத்மாவும் உடலை விடுறாங்க. அதனால் தந்தை ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கம் கொடுக்கிறார். அவர் ஞான கடலாக இருப்பதால் நிச்சயம் புரிய வைப்பார் தானே. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி. அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தால் நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கும். எவ்வளவு எளிது!
பெயரே சகஜ ராஜயோகம். இதுவே பாரதத்தின் யோகமாக இருந்தது என அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது சந்நியாசிகளின் ஹடயோகம். இது முற்றிலும் சகஜம். யோகம் என்றால் நினைவு, அவர்களுடையது ஹடயோகம். இது எளிதானது. என்னை இந்த மாதிரி நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். லேக்கெட் போன்ற எதையும் அணிய வேண்டிய அவசியமில்லை. தாயத்தெல்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இங்க கிடையாது. நீங்கள் தந்தையின் குழந்தைகள். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் இங்கே பாகத்தை நடிக்க வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அனைவரும் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். பிறகு அதே பாகத்தை நடிக்க வேண்டும். பாரதவாசிகளே சூரிய வம்சி, சந்திர வம்சி, வைஷ்ய வம்சி, சூத்ர வம்சி ஆகிறார்கள். இதற்கிடையே மற்ற தர்மத்தவர்களும் வருகிறார்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். பிறகு நீங்களே நம்பர் 1 போக வேண்டும். பிறகு நீங்கள் சத்தியுகத்திற்கு வரும்பொழுது மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். மற்ற தர்மத்தவருக்கு வருணங்கள் கிடையாது. வருணங்கள் பாரதத்திற்கு மட்டுமே இருக்கிறது. நீங்களே சூரிய வம்சி, சந்திர வம்சி ஆகியிருந்தீர்கள். இப்பொழுது பிராமண வருணத்தில் இருக்கிறீர்கள். பிரம்மா வம்சி பிராமணராக மாறி இருக்கிறீர்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். யாருடைய புத்தியில் தாரணை ஏற்பட முடியாதோ அவர்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும் என்று சொல்கிறார்கள். பாபா சொல்றாரு, எதையுமே புரிஞ்சுக்க முடியலையா, என்ன மட்டும் நினைச்சுக்கிட்டே இருங்க போதும். அப்படி தந்தையை அறிவதால் இது என்னுடைய சொத்து என்பது குழந்தைகளுக்கு தெரியும். பெண் குழந்தைக்கு ஆஸ்தி கிடைப்பதில்லை. இங்கே நீங்கள் சிவபாபாவின் மகன்கள். அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. இங்க நம்ம எல்லாருமே ஆத்மா அப்படிங்கும் பொழுது சிவபாபாவனுடைய மகன்கள், வாரிஸ், எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆண் பெண் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. சிவபாபாவை நினைவு செய்து அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும். எல்லாருக்கும் சிவபாபாவை நினைவு செய்யுங்க, சிவபாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு விக்கிரமங்கள் அழியும். அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறுவீர்கள். ஆத்மாவில் படிந்த அழுக்கு எப்படி நீங்கும்? யோக பலத்தால் தான். உங்கள் துரு அழியும் என்று தந்தை சொல்கிறார். இந்த அழுக்கான சரீரத்தை இங்கேயே விட வேண்டும். ஆத்மா பவித்திரமாகும். அனைவரும் கொசுக்களை போல் செல்வார்கள். சத்தியுகத்தில் மிக குறைவானவர்களே இருப்பார்கள் என புத்தியும் சொல்கிறது. இந்த வினாசத்தில் எத்தனை மனிதர்கள் இறப்பார்கள்? இந்த மகாபாரத போர்ல இவ்வளோ ஆத்மாக்கள் வந்து உடலை விடுவாங்க. மிக குறைவானவர்களே சென்று இருப்பார்கள். சத்தியுகத்துல போய் ரொம்ப குறைவான ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. ராஜாக்கள் மிக குறைவாக இருப்பார்கள். மற்றபடி 9 லட்சம் பிரஜைகள் சத்தியுகத்தில் இருப்பார்கள். இதை பற்றி 9 லட்சம் நட்சத்திரங்கள், அதாவது பிரஜைகள் என பாடவும் செய்கிறார்கள். மரம் முதலில் சிறியதாக இருக்கும், பிறகு வளர்ந்து பெரியதாகும். இப்பொழுது எத்தனை ஆத்மாக்கள் இருக்கின்றன? அனைவருக்கும் வழிகாட்டி அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். எல்லா ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டியாரு ஒரு சிவபாபா. அவரு எல்லாரையும் இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான மாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, யோகா அக்னியால் விக்கிரமங்களின் துருவை பஸ்வமாக்கி தூய்மையாக ஆக வேண்டும். இப்போது வானப்பிரஸ்த நிலையாக இருக்கிறது. எனவே வீட்டிற்கு திரும்பி போவதற்கு சம்பூர்ண சத்தோப்பிரதானம் ஆக வேண்டும். முழுமையான தூய்மையாக ஆக வேண்டும். இரண்டாவது, இந்த கல்யாணக்கார யுகத்தில் தந்தைக்கு சமமாக துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் ஆக வேண்டும். வரதானம், சதா கம்பைன்டு சொரூப நினைவு மூலமாக கடின காரியத்தை எளிதாக்கும் டபுள் லைட் ஆகுக. சதா கம்பைன்டு பாபாவோட இணைந்து இருக்கக்கூடிய அந்த சொரூப நினைவின் மூலமாக கடின காரியத்தை எளிதாக்கும் டபுள் லைட் ஆகுக. விளக்கம், எந்த குழந்தை நிரந்தரமாக நினைவில் இருப்பாரோ அவர் சதா துணையை அனுபவம் செய்வார்.
அவர் முன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தன்னை கம்பைண்டாக அனுபவம் செய்வார். நானும் பாபாவும் இணைஞ்சு இருக்கோம், பயப்பட மாட்டார். இந்த கம்பைன்டு சுரூப நினைவு எந்த கடின காரியத்தையும் எளிதாக்கும். எப்போது எந்த பெரிய விஷயம் முன்னால் வந்தாலும் உங்கள் சுமையை தந்தையிடம் கொடுத்து விட்டு சுயம் டபுள் லைட்டாக ஆகுங்கள். அப்பொழுது பரிஷ்தாவிற்கு சமமாக இரவு பகலாக குஷியில் மனதால் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன்: எந்த காரணத்தையும் நிவாரணம் செய்து திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்பவரை திருப்தி மணி. எந்தப்பட்ட காரணத்தையும், எப்படிப்பட்ட காரணத்தையும் நிவாரணம் செய்து திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்பவரே திருப்தி மணி. நல்லது. ஓம் சாந்தி.